ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பப்பாளி பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல பப்பாளி பழத்தை தோலைச்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பப்பாளி பழத்தில் அல்வா செய்கிறப்போ அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அல்வாவில் சேர்க்குறதுக்கு அரைக்கப் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இனி பப்பாளி பழ அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பாதாமும் கட் பண்ணி சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமும் செவந்து வந்ததும் வெளியே எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இனி இதே நெய்யில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பப்பாளி பழத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பப்பாளி பழத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகி வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பப்பாளி பழ அல்வா இந்த மாதிரி ஓரளவு கெட்டியானதும் இதில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பப்பாளி பழத்தோட இனிப்பை பொறுத்து சர்க்கரையோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் நாம் ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நாம் கலர் எதுவும் சேர்க்கலை. பப்பாளி பழத்தோட கலரே அல்வாய்க்கு நல்லா கலர் கொடுக்கும். பப்பாளி பழ அல்வா இந்த மாதிரி கெட்டியாகி வந்ததும் நாம் ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சிருக்கிற முந்திரி பாதாமை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 1 டீஸ்பூன் அளவில் நெய்யை சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட சூப்பரான பப்பாளி பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.